பொண்ணு லவ் பண்றல, அப்ப அங்கேயே மேட்டர் ஓவர் ஆயிடுச்சுல. அப்ப அந்த பொண்ணு லவ் பண்ணா தெரியணுமான்னு தெரிஞ்சு மொர பொண்ணுன்றப்ப நமக்கு அந்த ஒரு கிரெஸ் இருக்கும்ல. பாரு, நீ ஒன்ஸ் ஒரு பக்கம் கமிட் ஆயிட்டாலே நம்ம இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணாமலே இருக்கணும். இங்க ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணிக்கிற, அங்க ஒரு பக்கத்துல லவ் பண்ற. இது என்ன கான்செப்டே புரியல. அந்த பொண்ணோட வீட்ல கால் பண்ணி என்னோட அத்தை பையனை நான் தான் லவ் பண்றேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க கமிட் ஆயிட்டீங்க தெரிஞ்சா இந்த பொண்ணு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியே இருக்கலாம்ல. இப்போ இந்த பொண்ணு மேல அளவில்லாத பாசத்தை பொழிவது, துணி தோட்டி விடுவது, உங்களுக்கு ஒரு சாப்பாடை ஊட்டுறது, இந்த வேலை முறவாசம் பண்ற, இதெல்லாம் ஏன் பண்ற? அவன் அக்கா பொண்ணுங்கிறதுனால நான் தான் சார் மோஸ்ட்லி அவளை எடுத்து வளர்த்துருக்கிறேன். எங்களை ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணு வீட்டிலலாம் அந்த முகூர்த்த ஓலை எழுதுவாங்க. அந்த முகூர்த்த ஓலை எழுதும்போது அப்பா தாய் மாமா எங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்த ஓலையை வாங்கி அதில் ஒரு கையெழுத்து போட்ட சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இல்லை, லைஃப் லாங் முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு தாய் மாமாவாக இருந்து ஒரு பொழுது அவங்க கஷ்டப்படுறப்ப திரும்பி பார்க்கும்போது நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் துளி கூட அவள் கண்ணில் இருக்கக்கூடாது அப்படின்னு மனசார நினைக்கிறேன். எங்கள் அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னாக்க நீ வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்டில் நான் இல்லை, எனக்கு அவளை அப்படி பார்க்கவும் தோணலை. உங்களோட விருப்பம் என்ன? அவர் வந்து எனக்கு அப்படி பார்க்கல அப்படிங்கிறப்ப உங்களோட விருப்பம் என்ன? அவரை தான் சார் கல்யாணம் பண்ணாது. அவ்வளோதான் என்ன? ஸோ நான் பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, என்றும் சுவாரஸ்யமான உறவு, முறைப்பையன் மற்றும் முறைப்பெண். ஓகே, எந்த ஊர் ஆக்சுவலா? நாங்கள் வந்து பரமக்குடி. பொதுவாக அந்த ஊரில் வந்து அத்தான் கூப்பிடுறது, மச்சான் கூப்பிடுறது, அந்த மாமான்னு கூப்பிடுறது எல்லாமே கூப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். மோஸ்ட்லி எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு எனக்கு அந்த பிள்ளை மாமான்னு கூப்பிடணும், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். அதுக்கு பதில் சொல்லுமா? நீங்க எப்படி கூப்பிடுவீங்க உங்களை? ஜானுன்னு கூப்பிடுவேன், ஆனால் அந்த பிள்ளைக்காக ஜில்லு அப்படின்னு கூப்பிடுவேன். ஜில்லா? ஜில்லு அந்த பிள்ளை பேர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம ஆனா அவருக்கு தான் ஆசை இருக்கிறப்பல மாமான்னு கூப்பிடுன்னு ஒருத்தர கூப்பிட வேண்டியதானே, ஏன் கூட மாட்டீங்க? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல? எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதுதானே. அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். பிள்ளைக்கு மட்டும் எல்லாரும் போயிட்டு இருக்க தெரியாத மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி கொடுக்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பிள்ளை மேல ஒரு மாதிரி கிரெஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. அந்த பிள்ளைய நான் லவ் பண்றேன் இந்த மாதிரிலாம் சொல்ற சூழ்நிலை இருக்கு. அதை வந்து அதை காட்டிக்கிறாம இருக்கும். சொல்லிட்டாங்களா இல்லையா? அவங்க லவ் பண்ற மாதிரி பேசுறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். வாட் a twist. என்னடி இது? அநியாயம் பண்ற பத்தியா நீனு? நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்றல, அப்ப அங்கேயே மேட்டர் ஓவர் ஆயிடுச்சுல. அப்ப அந்த பொண்ணு லவ் பண்ணா தெரியணுமான்னு தெரிஞ்சு மொர பொண்ணுன்றப்ப நமக்கு அந்த ஒரு கிரெஸ் இருக்கும்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. உனக்கு இப்ப என்ன தெரியும் தெரியுமா? நம்மள ரெண்டு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லணும். அப்பெல்லாம் ஏய் டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சார் மொர பொண்ணுன்றப்ப நம்ம அந்த பிள்ளைகிட்ட என்ன நாள் பேசலாம் வைக்கலாம். அது அந்த வாயை மூடுறாங்கல்ல, விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணணும்? இங்க பாரு, நீ ஒன்ஸ் ஒரு பக்கம் கமிட் ஆயிட்டாலே நம்ம இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணாமலே இருக்கணும். இங்க ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணிக்கிற, அங்க ஒரு பக்கத்துல லவ் பண்ற. இது என்ன கான்செப்டே புரியல. பொம்பளை பிள்ளை கரெக்ட் பண்ண நீப்பா. டேய் சொல்லு மாடு, சொல்லு மாடு 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 மாடு. பொம்பளை சோக்கு ஏண்டா? எதுவுமே அவங்கள்ட்ட சொல்றது பேசுற இந்த மாதிரி வச்சுக்கிற மாட்டேன். இல்லை சும்மா சொல்கிறாங்க. நிறைய இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அவங்க. என்ன பண்ணுவாப்ல? மொர பொண்ணுனா நம்ம அப்படிதான் சார் பண்ணுவோம். பெரிய எங்க வீட்டு மாப்பிள்ள ஆரியா எப்பவும் பொண்ணும் கூடயே தான் இருப்பாரு. என்ன பண்ணுவாப்ல? இப்போ குளிஸ்ட்லாம் வந்துன்னா தலத்தை ஒட்டி விடுறது, எல்லாருமே பார்க்குற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய இம்ப்ரெஸ் பண்ணி என்ன வந்து லவ் பண்ண வச்சிட்டாங்க. எந்த ஆம்பளையும் நான் ஏறு எடுத்து பார்த்ததில்ல, ஆனா உன்னை லவ் பண்ணிட்டேயா. ஏன் லவ் பண்ண? அதாயா எனக்கு ஒண்ணும் புரியல. உன் முடியும், உன் நிறமும், உன் முகர கட்டையும். நான் வந்து மொர பொண்ணா பண்ணேன், அது அவங்களுக்கு லவ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு 3 வருஷமா தான். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நீங்க ஒன் சைடு லவ் பண்றீங்க அவரை. ஆனா அந்த பொண்ணு ஒன்றும் சேர மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். இது உன் ஆசையா சாபமான்னு தெரியல எனக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எனக்கு ஒன்னு விஷயம் கிளியர் பண்ண. நீங்க அந்த பொண்ணு எத்தனை வருஷம் லவ் பண்றீங்க? 1.5 வருஷமா. 1.5 வருஷமா லவ் பண்றீங்க. அப்ப 1.5 வருஷமா லவ் பண்றீங்க. அப்போ நீங்க கமிட் ஆயிட்டீங்க தெரிஞ்சா இந்த பொண்ணு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியே இருக்கலாம்ல. ஒரு செகண்ட் போதும், டோட்டலா விட்டுருவேன் நான். விட்டுறாப்ப அந்த செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது. இப்ப இந்த பொண்ணு மேல அளவில்லாத பாசத்தை பொழிவது, துணி தோட்டி விடுவது, உங்களுக்கு வந்து சாப்பாடை ஊட்டுறது, இந்த வேலை முறவாசம் பண்றது, இதெல்லாம் ஏன் பண்ற? இங்க பார், ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு.
நீ நடுவான நீலாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. முறை பொண்ணு ஒரு கிரெஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணேன் சார். சார் முறை பொண்ணு நம்ம கமிட் ஆகிறதுக்கு முன்னால இருந்தா ஓகேப்பா, கமிட் ஆயிட்டு இனிமேல் நீ கமிட் ஆனாலும் முறை பொண்ணு தானே சார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். கரெக்ட் தான்ப்பா, கல்யாணம் அங்க பொண்ணு தானே பண்ண போற. அதான் சார் தெரியல, பண்ணிடுவேன் சார். டேய் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. யாரா எப்படா எங்க இருந்து வராங்கன்னு தெரியலையே இதெல்லாம். பண்ணிடுறேன் சார். யார என்னதான் முடியல முடியல. இப்ப இந்த பொண்ணு லவ் பண்றீங்களா இல்லையா அந்த பொண்ணு? ஆமா சார். இப்ப நீங்க டிவில இந்த மாதிரி பேசுறீங்களே, இது அந்த பொண்ணு பார்த்தா என்ன நினைக்கும்? அதான் பிரேக்கப் ஆயிரும். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்ப நீங்க கிளாரிட்டியா சொல்லுங்களேன். இப்ப இவ்வளவு நேரம் ஓகே அவங்க நினைச்சிட்டாங்க, இப்ப உங்க மனசுல ஒண்ணு இருக்கும்ல, இப்ப நீங்க கிளாரிட்டியா அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க, என்ன உங்க மனசுல என்ன இருக்கு கிளாரிட்டியா சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த பொண்ணை லவ் பண்றேன், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போறேன். 60 கல்யாணம் பரவாயில்ல, ஆனா அவனை பிடிக்கும். எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்ல ஒரு பஞ்சு அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன தோணும்? அப்ப இன்னும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு போல, அப்படித்தானே தோணும். அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணாலும் நான் சாகுற வரைக்கும் இந்த பையனை தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட அத்தை பையன் தானே, அதனால யாருக்கும் விட்டு கொடுக்க எனக்கு தோணலை. அதனால நிறைய எஃபர்ட் போட்டு பிரிச்சு விட்டுருவேன். வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா, நெல்லு போட்டா நெல்லு முளைச்சிக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சிக்க. ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைச்சிருங்க. நீங்க ஆக்சுவலா சொல்றது ரொம்ப ரப்பிஷா இருக்குமா? நீங்க சொல்ற யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒரு சீரியஸான ரிலேஷன்ல நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிறாரு. நான் நடுவுல உள்ள வந்துட்டு நான் பிரிச்சிருவேன், நான் கல்யாணம் நடக்காது, அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, இங்க நடந்துரும் அது நடந்துரும் அப்படிங்கிற முறை வந்து எப்படி சரி நினைக்கிறீங்க? தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு, அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. உங்க இடத்துல ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா என்ன கேட்கணும் தெரியுமா? ஆக்சுவலா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ட்ரெயின்ல புக் பண்ற வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒரு கால் மாதிரி தெரியுதான்னு கேட்கணும். நாளைக்கு உங்க தங்கச்சி யாராவது மாதிரி பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? அத்தை பொண்ணுங்க போய் சரி ஓகே, உங்க அத்தை ஒரு தங்கச்சி இருக்காங்க, அந்த தங்கச்சிக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான், அவன் இப்படி பண்றான், நீங்க ஏத்துப்பீங்களா? அப்படி ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்போ எப்படி இது பண்றீங்க? இதை இப்ப இவர் என்ன ரிலேஷன் உங்களுக்கு? ஆக்சுவலி மாமா. மாமானா அம்மாவோட தம்பி. ஆக்சுவலி எந்த ஊர் நீங்க? கோடப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூரா? ஓகே ஓகே. எப்பயுமே இந்த மாதிரி சிட்டா தான் இருப்பீங்களா, இல்லை அப்புறம் பேசுவீங்களாமா? அப்பப்போ பேச நல்லவதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. உங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப் எப்படி முதல்ல சின்ன வயசுல இருந்து நீங்க அடிக்கடி பாத்துக்கிற வாய்ப்பு இருந்ததா, இல்லை எப்படி இருந்தது? ஆக்சுவலா அவன் என் அக்கா பொண்ணுங்கிறதுனால நான் தான் சார் மோஸ்ட்லி அவளை எடுத்து வளர்த்துருக்கிறேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னாக்க, அவளுக்கு ஒரு பின்னாடி ஒரு முதுகு மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். சிறப்பு, மிக சிறப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து அவளுக்கு எல்லாமே செய்யணுங்கிற ஒரு ஆசை, ஒரு எண்ணம் ஒரு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அவருக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுத்து, அது படிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை வாங்கி கொடுத்து. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, பொண்ணு வீட்டிலலாம் அந்த முகூர்த்த ஓலை எழுதுவாங்க. அந்த முகூர்த்த ஓலை எழுதும்போது, அப்பா தாய் மாமா எங்க அப்படின்னு சொல்லும்போது, வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்த ஓலையை வாங்கி அதில் ஒரு கையெழுத்து போட்ட சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆசை மட்டும் இல்லை, அந்த முகூர்த்த ஓலையில் சைன் போட்டது மட்டும் இல்லை, அதை தாண்டி அந்த கல்யாணம் நாளைக்குன்னா அன்னைக்கு நைட்டு அந்த ரதத்தில் அவங்க இந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த தாய் மாமா பாட்டு போடுவாங்களே, ஸ்பீக்கர்ல போடாம என் வாய்ஸ்ல நான் பாடி, அதுவும் நீங்களே பாடணும். அது அவளுக்காக நான் அந்த இடத்துல இசை எல்லாம் நீங்களே நானே கொடுக்கணும்னு ஒரு அந்த அளவுக்கு ஒரு அன்பு மேல வச்சிருக்கேன். அவன் மகாராணி, அவன் தேவதை, அவன் உசுறு, அவன் கொலசாமி, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ வந்து இப்போ அவனுக்கு அப்பா இல்லை, அதனால அப்பா இல்லைங்கிற அந்த ஒரு வருத்தத்தை அவ கண்ணில் நான் கண்ணில் பார்க்கவே கூடாது. நான் அந்த இடத்துல இருந்து அவள் அப்பா என்ன செஞ்சுருப்பாங்களோ அந்த ஒரு விஷயத்த நான் அவளுக்காக அந்த இடத்துல நின்று செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, என் லைஃப் லாங் முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு தாய் மாமாவாக இருந்து ஒரு பொழுது அவங்க கஷ்டப்படுறப்ப திரும்பி பார்க்கும்போது நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் துளி கூட அவள் கண்ணில் இருக்கக்கூடாது அப்படின்னு மனசார நினைக்கிறேன். தானே எல்லாமே நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளாக அன்பு திருப்பி தருவோம். எங்கள் அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னாக்க,
நீ வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்டில் நான் இல்லை. எனக்கு அவட்டில் ஆட்டி விட்டு தோல்ல போட்டு வளர்த்து என் தங்கச்சி மாதிரிலாம் ஆகி போச்சு. கட்டி பிடிச்சி அதுக்கு முகத்தை பார்த்தா எங்க அக்கா உங்க அம்மா முகம் எல்லாம் வருது. அப்படி பார்க்கவும் தோணல. நான் எவ்வளோ எடுத்து புரிய வச்சேன், ஆனால் அவங்களுக்கு அது புரியல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. என் தம்பி வந்து பொண்ணு கொடுக்கலாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொண்டாந்து மொட்டை கொட்டிய மடியில போட்டீங்க, தொட்டில் ஆட்டி விட சொன்னீங்க. ஒரு முறை பொண்ணு கட்டிக்கு போற பொண்ணு மாதிரியா வளர்த்தீங்க. ஒருவேளை மறைச்சு வளர்த்திருந்தா கூட லவ் வந்திருக்க மாட்டோம். நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கட்டிக்கிட்டா எங்க 2 பேர் வாழ்க்கை மேல வீணா போகும். உங்களுடைய அம்மா வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. தாய் மாமா கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. உங்களோட விருப்பம் என்ன? அவர் வந்து எனக்கு அப்படி பார்க்கல அப்படிங்கிறப்ப உங்களோட விருப்பம் என்ன? அவரை தான் சார் கல்யாணம் பண்ணாரு. அவ்வளோதான். பின்ன என்ன? ஐயோ மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க? எவ்வளோ ஒரு வயசுக்கு மேலே உனக்கா தெரியும் நம்ம எடுக்கிறது கரெக்டா இல்லையான்னு. உனக்கு ஆசை வருதுலாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கான வயசு இன்னும் உனக்கு வரலையோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீ என்னப்பா பாடம் எடுத்துட்டு இருக்க? ஐயோ அந்த ஐயோ அம்மா என்ன பாய் கண்ணில் விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? சாவடிக்கிறாங்களே. போயா போய் போ. உங்க லைஃப்ல உங்க சிச்சுவேஷன்ல யார் இருந்தாலும் தீர்க்கமாக முடிவு எடுக்கணும். உங்களுக்கு பேசல சில தயக்கம் இருக்கு, வெக்கமா இருக்கு, ஷைனஸ் இருக்கு, புரியுது. ஷைனஸ் இருக்கிறதுனாலே முடிவு எடுக்கவும் முடியாமல் இருக்கக்கூடாது. ஓகே சார். ரைட்டா? வீட்டில் போய் யோசிச்சு முடிவெடுங்க. ஓகே சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. இதை